அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, இந்த சீமான் கட்சிக்காரங்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆட்களே இல்லையே, இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் என்ன தனியாளா புலம்ப விட்டுட்டு போயிட்டீங்களே, நம்ம பக்கம் சமாளிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் ஒருத்த மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுபவி ஐயா அவர்கள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஆடியோ நம்ம காதுகளுக்கு இனிமையா தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. அந்த காட்சியை நீங்களே கேளுங்க. வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். நன்றி தோழர்களே. அதாவது சம்பவம் என்ன அப்படின்னா, சுபவி அவர்கள் இந்த ஆடியோவை அந்த பெரியாரிஸ்டுகளினுடைய அந்த குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காரு. திராவிட இயக்க தமிழர் பேரவையோ இல்ல வேற ஏதாவது பெரியார் இயக்கமோ அந்த மாதிரியான வாட்ஸ்அப் குழுக்கள் இதை பகிர்ந்திருக்கிறாரு. காரணம் என்ன சொல்ல நீங்களே கேட்டிருப்பீங்க. பெரியார் அவர்கள் குறித்து பெரியாருடைய கருத்தை ஒரு வீடியோவா நான் போட்டேன் அப்படின்னா அதற்கு கமெண்ட்ஸ்ல நாம் தமிழர் தம்பிகள் இல்ல பெரிய எதிர்ப்பாளர் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவர்கள்லாம் என்னை அப்படியே கண்ட மேன்கி கழுவி ஊத்துறாங்க. அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன தவிர யாருமே இல்ல. பெரியாரிஸ்டுகள் அத்தனை பேர் இருக்கதான் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ஒருத்தர் கூட அவர்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவர்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் பண்றது? நான் மட்டும் வேலை வெட்டி இல்லாம இருக்கனா, நான் மட்டும் இதை செய்யணுமா அப்படின்ட்டு ஒரு விரக்தியினுடைய உச்ச நிலைக்கே சுபவி அவர்கள் போயிட்டாரு. சரி, இதற்கான காரணம் என்ன? சுபவி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப சமீபத்துல கடந்த 3ஆம் தேதி மயிலாடுதுறையில பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி ஈவே ராமசாமி அவர்கள் பெரியார் கிடையாது, எங்களுடைய பெரியார் இவர்கள் தான் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட், அதாவது இங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டிற்கு நலம் சேர்த்த பல்வேறு பெரியவர்களை இவர்தான் எங்களுக்கு பெரியார்கள் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வரிசைப்படுத்தி அவர்களை புகழ்ந்து பேசியிருந்தார். எனக்கு யாரு பெரியார்? என்னை பெத்தவன் எங்க அப்பன், அவன் என்னைய காத்தான். ஆனா என் மண்ணை பெத்து மண்ணை காத்தான் ஒருத்தன், இந்த மண்ணின் மகன், என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் என் இனத்தின் பெரியார். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் தான், அவன் என் பெரியார். போட்டிருக்கேன் பாத்தியா? அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா. விதைகளே பேராயுதம் தான் எங்க அப்பன். ஊர் ஊராக ஓடி போய் 500க்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார், அவன் பெரியார். சோ இந்த சம்பவம் சுபவி உட்பட அனைத்து பெரியாரிஸ்டுகளையும் ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்துக்கு ஆளாக்கிடுச்சு. சோ அதனாலே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் 4ஆம் தேதி அதே மயிலாடுதுறையில் நம்ம ஒரு கூட்டம் போடுவோம், பெரியார் அவர்களை புகழ்ந்து பெரியார் ஒருவரே பெரியார், அதாவது ஈவே ராமசாமி அவர்கள் மட்டுமே பெரியார் அப்படிங்கிற அந்த கருத்தில நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். சீமான் அவர்கள் இப்படியே சொல்லிட்டு போறாங்கன்னா கடைசியில் யார் பெரியார்னு மக்களுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கூட்டம் போடுறாங்க. கரு பழனியப்பன் அவர்கள், சுபவி அவர்கள்லாம் அந்த கூட்டத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதை பண்றாங்க. திராவிட மாணவர் பேரவை சார்பாக இந்த நிகழ்ச்சியானது ஆர்கனைஸ் பண்ணப்படுது. சோ அதுல எத்தனை பேர் மக்கள் அலைகடலாக திரண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட மக்கள் கூட்டமே வரலன்னு வச்சுக்கோங்களேன். சில 100 பேர்களாச்சும் வருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா யாருமே வரல. அப்படியே வெறிச்சோடி காணப்பட்டதுனால அதுலயுமே சுபவி அவர்கள் ரொம்ப விரக்தியில போயிட்டாரு. சோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே. இது சுபவி அவர்களுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னாடி அதர்ம மனோஜ் அப்படிங்கிற நபர் சீமான் அவர்களுக்கு ரொம்ப ஆபாசமா பேசியிருப்பாரு. அந்த மகனே இந்த மகனேங்கிற அளவிற்கு ரொம்ப கீழ்த்தரமா தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருப்பாரு. சோ அதற்கே நாம் தமிழர் கட்சியினர் ஏன் அமைதியா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு ஆச்சரியக்குறியா இருக்கு சொல்ல போனா, அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது. சோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாதிரி இவரும் அதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல புலம்பியிருக்காரு. அங்க பாருங்க, பெரியார் அவர்கள் பத்தி நாம தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளா இருக்கிறவங்க எல்லாம் 40+, 50+ இருக்காங்க. ஆனா சீமான் கிட்ட இருக்கிறவங்க இளைஞர்களா இருக்காங்க. சோ இளைஞர்கள் மத்தியில பெரியாருக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய உள்ள குமுறல். அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. சோ அடிப்படையில பெரியார் அவர்களினுடைய அந்த எதிர்ப்பு அரசியல சீமான் அவர்கள் தீவிரமா கையில் எடுக்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் அவர்களை பெரிய தலைவரா போட்டிருந்தது கிடையாது. அதே
சமயத்துல பெரியார் அவர்களுடைய எதிர்ப்பை இந்த அளவிற்கு வந்து மையப்படுத்தி அரசியல் பண்ணது கிடையாது நாம் தமிழர் கட்சி. இந்த ஒரு குறைந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்களுடைய இமேஜ் வந்து மிகப்பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசினது, முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசினதெல்லாம் சீமானினுடைய அந்த ஒரு சிறப்பு மிக்க பேச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு நின்று பேசும் அந்த வீடியோக்கெல்லாம். காரணம் வந்து உண்மையிலேயே நமக்கு யார் பெரியாரா இருந்திருக்க வேண்டியது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறதா இருக்கட்டும், இல்ல பெரியார் மட்டும்தான் ஒரு தலைவர் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்துமே, மற்ற தலைவர்கள்கிட்ட இவ்வளவு நற்பண்புகள் இருக்கு, அதை பற்றி நாம ஏன் இது வரைக்கும் யாருமே போற்றி பேசினதே கிடையாது, மற்ற தலைவர்களினுடைய பங்களிப்புகளை பற்றி ஏன் நம்ம இது வரைக்கும் யாருமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லைங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியது அரசியல் களத்துல சீமான் அவர்கள் தான். அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியிலேயே ஒரு விழிப்புணர்வு, ஒரு பார்வை வந்து ஏற்படுது. ஆமா, இவர் மட்டும்தான் ஏன் நம்ம பெரியார்னு சொல்றோம், எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்களே, இவர்களுடைய வரலாறுகள் மறைக்கப்படுவது ஏன்? இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்ததற்கு பின்னாடி தான் பெரியார் வந்து இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தை இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி அமைக்கும் போதுமே கூட இந்த அளவுக்கு அவர்கள் பெரியாரை ப்ரமோட் பண்ணது இல்லை. ஆனா 2021ல ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடன் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு தன்னோட பேரை மாத்துறாரு. அந்த புள்ளியிலிருந்து எப்படி தமிழ் தேசியம் வந்து ஒரு வாக்கு அரசியலா மேல வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதற்கு அப்புறமாவும் நம்ம வந்து கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் தலைவர்னு சொல்லி முடியாதுன்றது அவர்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து எல்லாத்தையும் திராவிடம் அப்படிங்கிற பெயர்ல மாத்துறாங்க. கீழடி திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி மாத்துறதா இருக்கட்டும், பெரியார் அவர்களை வந்து ஒட்டுமொத்தமா தமிழினத்துக்கே அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி நிறுவுறதுக்கு நேரடியாக வார்த்தைகள்ல சொல்லாம பல விஷயங்கள்ல முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பா வந்து டெல்லியில சுதந்திர தின ஊர்வலம் நடக்கும் போதெல்லாம் வந்து இங்க இருந்து நம்ம முக்கிய தலைவர்களை வந்து ஒரு வாகனத்துல வச்சு அப்படியே ஊர்வலமா கொண்டு போவாங்க. அதுல வந்து பெரியார் அவர்களை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா எதற்கெடுத்தாலும் வந்து பெரியாரை கொண்டு வைக்கிறது. சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருக்கக்கூடிய பல நபர்களை வந்து நீங்க பெரியார் பத்தி பேசுங்க, பெரியாரை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி மறைமுகமா அந்த ஐடியாலஜியை வந்து அப்படியே உள்ள ஊத்தி விடுறதா இருக்கட்டும். இப்படி பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா திமுக ஆட்சி அமைத்ததற்கு பின்னாடி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கட்டத்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் தேசிய தளத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதற்கு மேல நம்ம பெரியாரை வந்து அப்படியே நம்ம வந்து கடந்து போகிறதோ இல்ல அவரும் ஒரு தலைவர் அப்படின்னு ஏத்துக்கிறதோ வேண்டாம். அவர் தலைவரே இல்ல, சொல்லப்போனா இது பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு சீமானவர் இருந்ததுக்கான காரணம் இவ்வளவு இருக்கு. இதற்கிடையில தான் குறுக்க அந்த கௌஷிக் வந்து அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களும் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் நமது மண்ணின் இரு கண்கள் அப்படின்னு பேசின இடத்துல ஒட்டுமொத்தமா பெரியாருக்கான தேவை இதுக்கப்புறம் நமக்கு இல்ல, இவங்க வந்து ரெண்டத்தையும் குழப்பி வச்சிருவாங்க போல அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்புல வந்து நிக்குது. சரி, இவ்வளோ எதிர்ப்பு வந்து பெரியாருக்கு வந்து வரும்பொழுது அது மக்கள் மத்தியில தமிழ் தேசியத்திற்கு ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கிருச்சா? நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒரு பெரிய பின்னடைவா? பெரியாரை தொட்டீங்க, நீங்க கெட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் வந்து விவாத மேடைகள் எல்லாம் பேசுவாங்க. அது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது துளியும் உண்மை இல்லை. அதற்கு மாறாக வாக்கு வங்கி அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட பல நபர்கள் அப்படி சைலண்டா சீமான் பின்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம தரவுகளோட பேசுவோம். முதல்ல 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக போட்டியிடல, கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டியிடல. ஸோ அப்படியே வந்து நைக்கா அவர்கள் 2 பேரும் வந்து ஒதுங்கி நின்றுட்டாங்க. அந்த இடத்துல டிவிகேவும் போட்டி இல்லை, டிவிகே கட்சி தொடங்கிட்டாங்க, ஆனாலும் அவர்கள் வந்து போட்டி இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல டிஎம்கே வெர்சஸ் என்டிகே அப்படிங்கிற அந்த களம் வந்து இருக்கு. இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சியில வந்து 24,000க்கு மேல வாக்குகள் வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க. டெபாசிட் வாங்கல, இன்னும் 1 விழுக்காடு அதிகமாக எடுத்தாலும் டெபாசிட் கிடைச்சிருக்கும். அது கிடைக்கல. டெபாசிட் கிடைக்கல அப்படிங்கிறது அது ஒரு பிரச்சனையெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா எப்பவுமே கிடைச்சது இல்லை, இப்பவும் கிடைக்கல, அதான் வந்து உண்மை. இப்போ இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறதே நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம், நமக்கு ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, நீங்க பெரியார பேசினதுனால உங்களுக்கு டெபாசிட் போச்சு, பெரியார நீங்க எதிர்த்து பேசினதுனால தமிழக மக்கள் உங்களை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சரி, இதுவரைக்கும் வாங்காத அதிகப்படியான வாக்கை ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாங்கி இருக்குன்னா அது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். களமும் அந்த மாதிரி இருந்துச்சு. எதிர்கட்சியினர் வந்து யாருமே போட்டியிடல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டிட்டாங்க. சோ திமுகவிற்கு எதிரில் ஒருத்தங்க தான் போட்டிடுறாங்க. சோ எதிர்கட்சிகள் ஏன் போட்டியில ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர்களே வந்து நம்ம நின்னா திமுகவுக்கு எதிராக மிக குறைவான வாக்குகள் வாங்கிடுவோம் அப்படிங்கிற அச்சத்துல தான் போட்டியிடல. சோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அது துணிஞ்சு நின்று இவ்வளவு வாக்குகள் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அது நாம் தமிழர் தம்பிகளாலேயே கொண்டாடதான் படுது. எந்த இடத்துலயுமே வந்து வாக்குகள் குறைஞ்சிருச்சுன்ற வருத்தம்லாம் இல்ல. சோ அவர்கள் அப்படி சொல்லி மனசு தேர்த்திக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பெரியார சொன்னதுனால டெபாசிட் போச்சு அப்படின்ட்டு. பெரியார பாராட்டி பேசியிருந்தாலும் அங்க டெபாசிட் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த வாக்கு வங்கி வந்து ஒரு கூட்டணிக்கு மட்டும்தான் விழுற மாதிரி இருக்கும், அதிமுக தான் விழும். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அளவுக்கு அதிகமா வாக்கு வங்கி வந்திருக்கிறதே எதை காட்டுதுன்னா, அங்க பெரிய அளவுல வந்து பெரியாருக்கு ஓட்டு வங்கிலாம் இல்ல. அங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருங்கிறதுக்காக தான்
அவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கு. இது மிகப்பெரிய முன்னேற்றம் தான். இன்னும் அடுத்த தேர்தலில் இது 2 மடங்கு ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ நாம் தமிழரோட growth அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து டெபாசிட் வாங்கியிருக்கமா இல்லையா அதெல்லாம் பத்தி அவர்களுக்கு ஒரு கவலைப்படுறதே கிடையாது. இதான் உண்மை. இப்ப இதுதான் கண்டென்ட். ஆனா இல்ல, இந்த இடத்துல பெரியார் அவர்களினுடைய புகழை போற்றி நாம் தமிழர் கட்சியினர் பெரியார் எதிர்த்துட்டாங்க. அவர்களை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேட்பாளரை ஸ்பெஷலா உள்ள இறக்குனாங்க நம்ம திராவிட கழகத்தினர். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி சுயேட்சையா நின்னாங்க. இவர்கள் நின்னதுக்கான காரணமே சீமானியினுடைய அந்த பெரிய எதிர்ப்பு பேச்சு தான். பெரியார் எதிர்த்து பேசுறாரு, அவர் எதிர்த்து நம்ம போட்டியிடணும், நம்ம எதிர்ப்பை காட்டணும் அப்படின்றத நின்னாங்க. அப்படி நின்று இவர்கள் வாங்கிய வாக்கு தான் அந்த பெரியாரினுடைய கருத்திலுக்காக விழுந்த வாக்குகள். அந்த பெரியாரினுடைய சீமானினுடைய எதிர்ப்புக்கு எதிராக விழுந்த வாக்குகள் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 1000 கூட வரல, 500 கூட வரல, 200 கிட்டத்தட்ட வாக்குகள், 200 வாக்குகள் தான் மொத்தமே வந்திருக்கு. எக்ஸாக்ட் டேட்டா தெரியல, ஆனா 200 தான், அதுக்கு மேல கிடையாது. 200 வாக்குகள் வாங்கிட்டு 24,000 வாக்கு வாங்கின ஒருத்தரை வந்து நாங்க டெபாசிட் இழக்க செஞ்சுட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுறதா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நகைச்சுவையின் உச்சம். இதுல இன்னொரு நகைச்சுவை வேற. திமுக ஜெயிச்சிருச்சு இல்ல, திமுக வந்து பெரியார் தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி தானே, திமுக வந்து பெரியார பேரை சொல்லி தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்ராக்ல வித்தியாசமா உருட்டுவாங்க. அது உண்மையான்னு பாத்தீங்கன்னா அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த தொகுதியினுடைய இப்ப வெற்றி பெற்ற எம்எல்ஏ இருக்காரு இல்லையா சந்திரகுமார் அவர்கள், வேட்புமனு தாக்கல் பண்ணும் பொழுது அவர் வந்து கையில 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு வேட்புமனு தாக்கல் பண்ண போனாருங்க. எலுமிச்சம்பழத்துக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு? பெரியார் பேசின கொள்கை இதுதானான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? சோ இப்படி ஒரு வேட்பாளர் இங்க களமிறக்கிட்டு அவர் வந்து பெரியாரினுடைய ஒரு பேரனாக பெரியாரினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி நின்று ஜெயிச்ச மாதிரி நீங்க காட்டுறதா இதெல்லாம் வந்து இன்னொரு நகைச்சுவை. சோ இப்படியாக பெரியாருடைய பெயரை சொல்லி நின்ற வேட்பாளர் வந்து 200 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிட்டு கையில அப்படி உள்ளங்கள் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு வேட்பாளர் மண்ணில் கையெழுத்து போட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல பெரியார் அவர்களுடைய பிம்பத்தை அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட 2 மடங்கு வளர்ந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சின்றதான் கடந்து வந்த வரலாறு. சோ இது வந்து அந்த இடைத்தேர்தலில் மட்டுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இனி அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் சீமான் அவர்கள் இந்த ஸ்டாண்டை மாத்த போறது கிடையாது. இவர்கள் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. சீமான் அவர்கள் அட்லீஸ்ட் ஆஃப் பண்ணியாவது வைப்போம், அவரை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கைதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அவரை பேச விடாமையாவது செய்வோம் அப்படின்றதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் எதுவுமே பலனளிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தொடர்ச்சியா அவர் வந்து போற இடம் எல்லாமே பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பெரியார் அவர்களை இந்த அளவுக்கு எதிர்ப்பதற்கு திருப்பி விட்டதே வந்து இவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிம்பத்தை வந்து கஷ்டப்பட்டு கட்டி அமைச்சு வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பிற தலைவர்களை வந்து அவமதிக்கிறதுக்கு இல்ல மற்ற தலைவர்களை வந்து ஓவர் ஷேடோ பண்றதுக்காக அவர்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பா இந்த அளவிற்கு வந்து அடி விழதான் செய்யுது. இவர்கள் ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து சில வருடங்கள் முன்னாடி அந்த சம்பவம் தான். பெரியாரை நீங்க பேசுவீங்களா, கலைஞரை நீங்க திட்டுவீங்களா, நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு திமுக இருக்கிற ஒரு கும்பலை, அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வீரியமா அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய தலைவர் வந்து அவர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க, அவர்கள் வந்து போற்றிட்டு இருப்பாங்க. இப்ப எப்ப வந்து கலைஞர் அவர்களை சீமான் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரோ, ஓ நீ கலைஞர் அவர்களை திட்டுறியா, அப்போ நீங்க தலைவராயிட்டு கொண்டிருக்கக்கூடிய தேசிய தலைவர் வந்து தமிழ்நாடு தலைவரே கிடையாது, இலங்கையில இருந்த தலைவருக்கும் இங்க உள்ளவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி, இங்க உள்ள அரசியலுக்கு ஏன் நீங்க கொண்டு வரீங்கன்ற மாதிரி தேசிய தலைவரே ரொம்ப கொச்சையெல்லாம் பேச ஆரம்பிச்சு திட்டி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, உலக தமிழர்கள் மத்தியிலையும் சரி ஒட்டுமொத்தமா தமிழர்கள் மத்தியிலையும் சரி திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த ஸ்டாலின் அவர்களே வலுக்கட்டாயமா வந்து எப்பா அவங்க என்னாலும் பேசிட்டு போறாங்க, நீங்க எதுவும் தயவு செஞ்சு தெருவில் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அவங்களோட வாயை அடைச்சு வச்சிருக்காப்புல. சோ ஒரு பிம்பம் அப்படிங்கிறது அதை டச் பண்ணா பேக் ஃபயர்ங்கிறது இப்படிதான் இருக்கணும். கட்சியோட தலைவரே வந்து ஒரு மீட்டிங் வச்சு ஐடிவிங்ல உள்ளவங்க ஒழுங்கா வேலை பாருங்க, இந்த மாதிரியான பேசுற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை வச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த பிம்பத்தினுடைய ஒரு வேல்யூ. இது மாதிரி வந்து பெரியார டச் பண்ணதுக்காக இங்க ஒன்னும் கிரவுண்ட் லெவல்ல ஒன்னும் அப்படியே கொந்தளிக்கல, யாருமே வந்து எதிர்த்து சீமானுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு சொல்லி மக்கள்லாம் ஒன்னும் தன்னெழுச்சியா ஒன்னும் போராடல. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு நீங்க பாட புத்தகத்துல பெரியார் அவர்களை வைக்கல அப்படின்னா பல பேருக்கு யாருன்னு தெரியாதுன்னா உண்மை. சோ அதெல்லாம் கடந்து நீங்க பெரியார பிரச்சாரம் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு நிதி மூலமாக மற்ற தலைவர்களை வந்து கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் ஆக்கிட்டு பெரியார் தான் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சீமானினுடைய அந்த அரசியல் தேவைங்கிறது பிறக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது காலத்துல. சோ நீங்க பெரியார் இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாருக்கு இந்த அளவுக்கு அடிவில்லாம இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் காலகட்டம் கிட்ட வர வர அரசியல் களம் எப்படி போகுது. திமுகன்றது தனி, திராவிடர் கழகம், நம்ம இந்த பெரியார் கழகம், திராவிட மாணவர் பேரவை, திராவிட இயக்க தமிழர் பேரவை, இவங்கெல்லாம் ஒரு தனி கூட்டம். இவர்களுக்கான அரசியல் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.